நம்ம சப்ரெடிட்ல பிஸ்கெட் சிட்டின்னு பேர் வச்சது போதும் டீயை கப்புல முக்கிறதுக்கெல்லாம் ஒரு இன்வென்ஷன் வச்சு போட்டிருக்கானுங்க. ஆனா இது நல்லதானே இருக்கு, பிஸ்கெட் வந்து மிஸ் ஆகி உள்ள கரைஞ்சிராம இருக்கிறதுக்கு. நல்லா இருக்குல்ல? அதுவே ஒரு கப்பு மாதிரி. ஓ அப்படியா? இல்ல நான் கப்பு இப்படி வச்சிருக்கானு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இங்க பேங்க் மேனேஜர் ஆஃப்டர் மேக்கிங் கூலியாமா. இது ஸ்ரீ இல்ல, இவருதான் சரியாயிட்டாருல்ல. ஆனா மூஞ்சி நல்லா பாரு. ஆனா நம்ம லோக்கி வாயே. தம்பி இந்த மாதிரி நம்ம சப்ரெடிட்ல நீங்க போஸ்ட் பண்ணதுக்கு தான் நாங்க ரியாக்ட் பண்ண போறோம். நான் உங்க விஷ்ணு. நான் உங்க பிரியா. வெல்கம் டு பிஸ்கெட் சிட்டி. ஃபர்ஸ்ட் போஸ்ட், why does my bourbon biscuit say நோபி நோபா? பிஸ்கெட்டை திருப்பி வச்சுட்டு ஏன் நோபி நோபுங்குது அப்படின்ட்டு. இந்த காதலா படம் பார்த்திருக்கீங்களா? அதுல இவரு கமல் வந்து ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து இருப்பார்ல, இவரு வடிவேலு வந்த உடனே ஏன் ரஷ்ய மொழியில பேர் வச்சிருக்கீங்க ரூன் ஜஹாப் அப்படி. இந்த வீட்டுக்கு ஏன் ரஷ்ய மொழியில பேர் வச்சிருக்கீங்க ரூன் ஜஹாப் அப்படின்னா அங்க அங்க அந்த மாதிரி இருக்குது. ஆனா இதுல இவரு இது போட்டது கூட பரவாயில்ல, ஓகே. ஆனா இந்த போர்பன் பிஸ்கெட்டை டீல முக்கி சாப்பிடல பார்த்தேன். போர்பன் பிஸ்கெட்டை யாரு டீல முக்கி சாப்பிடுறாங்க? எல்லா பிஸ்கெட்டும் சாப்பிடுறாங்க, ஓரியோல இருந்து எல்லாத்தையும் தான் டீல முக்கி சாப்பிடுறாங்க. சாக்லேட் பிஸ்கெட், கிரீம் பிஸ்கெட்டை டீல முக்கி சாப்பிடு. நீங்க சாப்பிடுவீங்களா? டீல எல்லாம் முக்கி சாப்பிட மாட்டாங்க. ஓரியோவை இந்த பால்ல முக்கி சாப்பிடுவாங்க, டீல எல்லாம் முக்கி சாப்பிட மாட்டாங்க. இதெல்லாம் சாப்பிடுவாங்க. நீங்களே சொல்லுங்க கமெண்ட்ல, நான் பார்த்திருக்கிறேன். யாரு எப்படி சாப்பிட்டாங்க எனக்கு அவன பார்க்கணும். இப்போ வேற யாரு? நான் தான். இல்ல இது நம்மளுடைய ஒன் ஆஃப் தி வியர்ட் ஃபுட் காம்பினேஷன்ஸ் வீடியோல அடுத்து இத பண்ணிடுவோமா? டீ போர்பன் வச்சு சாப்பிட்டு பாப்போமா? நல்லதா இருக்கும். நல்லதா இருக்கும். ஆனா அதுவும் இனிக்குது, உள்ள கிரீமும் இருக்குல்ல, நல்லா இருக்கும். தெகட்டும். டீயும் காஃபியும் மிக்ஸ் பண்ணி குடிச்சா எப்படி இருக்கும்? ஒருவேளை அந்த மாதிரி இருக்கும். சரி, ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த வியர்ட் ஃபுட் காம்பினேஷன்ஸ் வீடியோல போர்பனும் டீயும் வரும். இந்த ரெண்டாவது போஸ்ட் வந்து ஐஸ் பிரேக்கர் அப்படிங்கிறவர் போட்டிருக்காரு. இவருக்கு வந்து 22 வயசு ஆகுதான். இவருடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு பொண்ணு, அவங்களுக்கு வந்து 22 வயசு. ரெண்டு பேரும் ஒரே காலேஜ்ல தான் படிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல மீட் பண்ண உடனே இவர் போய் பார்த்த உடனே பிடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு போய் ப்ரொபோஸ் பண்ணிருக்காரு. அந்த பொண்ணு மண்டையில அடிச்சு அடிச்சு விட்டுருச்சு. இல்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க போல. இப்படித்தானே ஆரம்பிக்கும். அப்புறம் வந்து இந்த பொண்ணு வந்து இந்த பையனை வந்து ஹூக்லயே வச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு புதுசா ஒரு பாய் ஃப்ரெண்ட் வந்துருச்சாமா. யாரோ ஒரு பொண்ணு லவ் பண்ணிரான் ப்ரோ, மிஸ்டேக்கா. சரி, அது வேற ஒரு பையன் கூட போயிட்டு இது ரொம்ப மிஸ்டேக்கா. அப்புறம் வந்து அந்த பாய் ஃப்ரெண்டு கிட்ட கூட ப்ராப்ளம்ஸ் வந்து இவர்கிட்டே சொல்லி அழுகிறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எப்படி இந்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா இருக்க பொண்ணுங்க கரெக்ட்டா சாக்கடை தேடி பார்த்து வில்றீங்க? சோ வந்து இவருக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருந்திருக்கு. ஏன் இன்னொருத்தர் இந்த பையனுக்காக போய் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்லாம் சொல்லிட்டு முதல்ல ஒரு ரேஞ்ச் என்னன்னு தெரிஞ்சுக்க. நீ எல்லாம் என் மனசுல எங்க இருக்க தெரியுமா? ஆனா இந்த பையன் போய் மறுபடியும் போய் லவ் சொன்னா அந்த பொண்ணு வந்து என்ன சொல்றாங்கன்னா இவரை வந்து ஒரு ஃப்ரெண்டா தான் பாக்குறேன். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு வந்து அந்த பொண்ணு மேல லவ் மாதிரி தான் இருக்கு, இது கரெக்டா, இது நார்மலா இப்படிதான் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சொல்லுங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க. ஏன் அந்த பொண்ணு அவரைய வந்து இன்னும் ஹூக்லயே வச்சிருக்காங்க? இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னான்னு விட்டுருக்கலாமே. கரெக்ட். இது வந்து அந்த பையனுக்கு தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அந்த பொண்ணு நோன்னு சொன்னா அப்பவே நோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறத்துல இருந்து பேசிருக்க கூடாது. அப்படி பேசுதுன்னா ஒரு பாயிண்ட்ல அந்த பையனுக்கு அக்செப்ட் பண்ணணும். அந்த டைம் வந்து மேபி அவனை புரிஞ்சுக்கிறதுக்காக எடுத்திருந்திருக்கலாமோ தவிர மற்றபடி நோனா அப்பவே நோன்னு சொல்லி இருந்திருக்கணும். மறுபடியும் அந்த பையன் வந்து பேசினாலும் அவாய்ட் பண்ணி இருந்திருக்கணும். இப்ப பாவம் இந்த பையனுக்கு தேவையில்லாம இவ்வளவு வருஷமா இந்த வச்சு அந்த ஃப்ரெண்ட் ஜோன்லயே வச்சிருந்து, ஏன்னா அந்த பையனுக்கு அந்த பொண்ணு அப்படி பார்த்துட்டான். அந்த பையனும் மூவ் ஆன் ஆயிருந்தானா ஓகே, பட் அப்படி பார்த்தனால அந்த பையனுக்கு எல்லா சிச்சுவேஷன்லயும் அந்த பொண்ணை லவ் பண்ற மாதிரி தான் ஃபீல் ஆகும். என்ன பண்ணாலும் லவ் பண்ற பொண்ணுன்னு தானே ஃபீல் ஆகும். கண்டிப்பா. ஏதாவது ஒரு சிரிச்சு பேசினாலோ இல்ல அஃபெக்ஷன் காட்டினாலோ வந்து இல்ல ஏதாவது சின்னதா ஒரு ஹெல்ப் பண்ணாலோ நம்ம மேல ஒரு லவ் இருக்காதா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு இன்னும் அந்த பட்டர்ஃப்ளை இருந்துட்டே தான் இருக்கு. அதே மாதிரி அந்த பையனும் அந்த பொண்ணுக்கு இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுனாலே அவனும் விலகி இருந்திருக்கணும். அப்படியே அப்ரப்டா கட் பண்ணிட்டு போயிருந்திருக்கணும். கூட இருக்கனால மேபி அந்த பொண்ணுக்கு அந்த பையனோட அருமை தெரியலையோ இல்ல என்னவா வேணாலும் இருக்கலாம். இது வந்து அவங்க கனெக்ஷன் கட் பண்ணா மட்டும்தான் இதுக்கு விடை. அதேதான் இவரு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இதே மாதிரி இருக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான உண்மையான ஒரே ஒரு ஆப்ஷன் அது மட்டும் தான். அப்புறம் இன்னொன்னு, அப்போதைக்கு வேணா கஷ்டமா இருக்கலாம், பட் டைம் போக போக கண்டிப்பா சரியாயிரும். எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான ப்ராப்ளம்க்கு ஒரே சொல்யூஷன் டைம் தான். டைம் வில் ஹீல். ஃபைனலா ஒரு தடவை இது இருக்கா இல்லையான்னு கேட்டுட்டு இல்லைன்னா ஐ எம் நாட் ரெடி டு பி இன் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா ஐ திங்க் இட் வில் பி பெட்டர் ஃபார் போத் ஆஃப் தம். நிறைய பேர் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஃபேஸ் பண்ணிட்டு இன்னும் லாக் ஆயிட்டு கூட இருப்பாங்க. இன்னும் லாக் ஆயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்து தேவையில்லாம நம்மளோட மென்டல் ஹெல்த்தை தயவுசெய்து ஸ்பாயில் பண்ணிக்க வேண்டாம். இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்ல. இதுக்கு வந்து ஒரே ஒரு ஆன்சர் மட்டும்தான். இருக்கலாம், இருந்திருக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும், இனி இருக்கும்
கூட ஓகே தான், ஆனா இன்னொருத்தங்க அந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம அங்க இருக்க கூடாது. வாட் வாஸ் அப்படிங்கறத யோசிச்சுட்டு இருந்தோம்னா வாட் கேன் பி எப்பவுமே இருக்காது. அதனால இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் மூவ் ஆனி போயிடுறது தான் ரொம்பவே நல்லது. அடுத்த போஸ்ட் வந்து ஐசி ஃபீட்பேக்ல இருந்து, ஹாய் பிரதர் அண்ட் சிஸ்டர், ஐ saw your YouTube video, it was nice, could you share your video game center in your childhood and science exhibition memories in school also. உங்களுடைய வீடியோ கேம் சென்டர்ல நடந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் சயின்ஸ் எக்ஸிபிஷன்ல நடந்த கதைகளை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. சொல்லுங்க. நான் 10th முடிச்சுட்டு 10th 11th இதுன்னு தெரியல, நான் முடிச்சுட்டு ஒரு நாள் என்ன பண்றோம்னா பசங்க எல்லாருமே வந்து நாங்க அப்போ ஒரு கேம் சென்டருக்கு போவோம். அங்க வந்து இந்த ராவஸ் ஸ்மாக்டவுன் விளையாடுவோம். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அப்போ வந்து ½ an hourக்கு 5 ரூபா, 1 hourக்கு 10 ரூபா. நான் 30 ரூபா எடுத்துட்டு போயிட்டேன், காசு சேர்த்து வச்சிருந்தேன். எல்லாரும் போய் வாங்கி சாப்பிடுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. நான் 30 ரூபா எடுத்துட்டு போயிட்டேன். போய் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தோடனே நேரா போய் அங்க போய் 30 ரூபாய்க்கு போட்டு 3 மணி நேரம் போட்டுருங்க எழுதிருங்கன்னு சொல்லிட்டு 30 ரூபாய் முன்னாடியே கொடுத்துட்டு உட்காந்து கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டேன். வீட்லயும் தேடிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு, காணோம். நானும் உட்காந்து விளையாண்டுட்டே இருந்திருக்கிறேன். திடீர்னு பார்த்தா உன்னை கூப்பிடுறாங்க, என்ன யாரும் இங்க வந்து கூப்பிட போற அப்படின்னு திரும்பி பார்த்து எங்க அப்பா பனியன் லுங்கியோட வந்து நின்றுக்கிறாரு. இன்னைக்கு ஒரு புக்கே சிட்ட ஷாட் விட்டு கூட்டு போயிட்டாங்களா? அப்புறம் இல்ல அங்க அடிக்கல, அது வரைக்கும் தெரிஞ்சு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தர்மடி வாங்க மூச்சு திணற அடிச்சானுங்க. அப்புறம் இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன் எல்லாம் ஒன்றும் அவ்வளோ பெருசா பார்ட்டிசிபேட் பண்ணது கிடையாது. அதனால சயின்ஸ் எக்ஸிபிஷன் மெமரிஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி தான். இந்த பேக்கிங் சோடா வலிக்கணும் அவ்வளவுதான், அந்த அளவுக்கு மட்டும்தான். இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் பண்ணனா ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து காலேஜ் போனதுக்கு அப்புறம் அந்த ப்ராஜெக்ட்ஸ் அது இதெல்லாம் கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சது. ஸ்கூல்ல வந்து இந்த அளவுக்கு போய் எதுவும் பெருசா பார்ட்டிசிபேட் பண்ணது இல்லை. நீங்க சொல்லுங்க. வீடியோ கேம்ஸ்னா நானும் என்னோட அண்ணாவும் போவோம். ஸ்கூல்ல இருந்து வர்ற வழியில வந்து போனா ஒரு இடத்துல ஒரு சின்ன ரூம் மாதிரி வச்சு அங்க வச்சிருப்பாங்க. என்ன பண்ணுவான்னா அண்ணா ஃபர்ஸ்ட் போட்டு விளையாண்டுருவான். விளையாண்டது ஜெயிச்சுட்டா இன்னொரு கேம் ஃப்ரீ. டெக்கன்ல அப்போ அண்ணா ஒரு வச்சு ஜெயிச்சதுக்கு அப்புறம் எனக்கு கொடுப்பான். அப்புறம் நான் ஒரே ஸ்டெப் தான் கேட்கிறேன், எதிரா நல்லா பவர்ஃபுல்லான மூணு கேட்பேன். அவன் இதம்தி இது இப்படி பண்ணு சொல்ல உட்காந்து அது ஜெயிச்சிருவேன். அப்புறம் மறுபடியும் ஃப்ரீ கிடைக்கும், அதிலேயே வச்சு பண்ணிட்டு இருப்போம். அப்புறம் டெய்லி லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுல இது பண்ணாங்க. அப்புறம் ஓகே தான், பெருசா இதெல்லாம் ஆகல. அதுக்கப்புறம் வீட்லயே வாங்கி வச்சுட்டாங்க அண்ணா. வீடியோ கேம் வீட்லயே வாங்கி கொடுத்துட்டாங்க. அண்ணா ரொம்ப அடம் முடிச்சு வாங்கிட்டான். சமூகம் பெரிய இடம் போல இருக்கு. அந்த இது டக் ஹண்ட் இருக்குல்ல, அது என்னோட ஃபேவரட். எல்லாத்தையும் ஷூட் பண்ணிடுவேன். அடுத்து சயின்ஸ் எக்ஸிபிஷன் எனக்கு எப்படின்னா என்ன வந்தாலும் போயிருவேன். கவிதை போட்டியில இருந்து எக்ஸிபிஷன்ல இருந்து எல்லாமே போயிருவேன். கவிதையே எழுதி சும்மா போய் உட்காந்து பேப்பர் வச்சுட்டு உட்காந்து எதையாவது நிக்கிறேன். ஆனா இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால், பாலாறு செத்தா அன்னைக்கே பால், அந்த மாதிரி தான். என்னன்னு எனக்கு தெரியாது. தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயும் போயிருவேன். சும்மா ஏதாவது எழுதுவேன். கொஞ்சம் கூட நம்ம கவிதையோ சொல்லக்கூடாது, நம்ம எழுதி இருக்கிறத பார்த்து யாராவது ஏதாவது நினைச்சுக்குவாங்களோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே இருக்காது. என்ன எழுதிருக்கணும் சப்மிட் பண்ணி வச்சுட்டு வந்துருவேன். என்ன வரைஞ்சிருக்கணும் வச்சுட்டு வந்துருவேன். அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்க ஏதாவது வீடியோ கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுருக்கீங்க, உங்களோட மெமரிஸ் எல்லாம் இருந்துச்சா கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க, பார்க்கலாம். டான்ஜரின் கிளீன் அப்படிங்கிறவங்க ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. நான் வந்து பிஸ்கட் சிட்டி வந்து அடிக்கடி பார்த்துட்டு இருக்கேன். அப்படி பயங்கரமா ஹூக் ஆயிடுச்சு. அதாவது ஒரு கோசியான ஒரு வைப் இருக்கு. கண்டென்ட் வந்து அப்படியே பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, அப்படியே கொஞ்சம் அடிக்டிவா இருக்க மாதிரி இருக்கு, ஹோல்சமாவும் இருக்கு, அப்புறம் பாக்குறதுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா பிஞ்சுவதியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொன்னு சொல்லியிருக்காங்க என்னன்னா, ஒரு கனெக்ஷன் இருக்கு, ஏன்னா நம்ம ரெண்டுலாம் ஒரே பிளேஸ்ல இருந்து வந்திருக்கோம் அப்படின்ட்டு. எந்த பிளேஸ்ன்னு தெரியல, பட் தேங்க்யூ சோ மச். ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து நம்ம கண்டினியூஸா வீடியோஸ் பண்றதுக்கு, இதெல்லாம் மோட்டிவேட் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் த கைண்ட் வேர்ட். மை ஃபேவரட் யூடியூப் சேனல் ரைட் நவுன்னு போட்டிருக்கீங்க. இது கண்டினியூ ஆகணும்னு ஆசைப்படுறோம். இந்த போஸ்ட் வந்து திலீப் ஜிடிகே அப்படிங்கிறவர் போட்டிருக்காரு. எக்ஸ்பிளைன் திஸ் இஃப் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், வை தி சைக்கிள் ரிப்பீட்ஸ் அகைன் அண்ட் அகைன் அப்படின்ட்டு. இது வந்து எபிகூரோ அப்படிங்கிறவரோட பாரடாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஷார்ட்டான கிஸ்ட் என்னன்னா, கெட்டது இருக்கு அப்படின்னா கடவுள்னால அதை தடுக்க முடியுமா, அப்புறம் ஏன் கடவுள் தடுக்கல, அப்படி இருந்து கடவுள்னால தடுக்க முடியலன்னா கடவுளுக்கு வந்து அந்த அளவுக்கு பவர் கிடையாது, ஆல் பவர்ஃபுல் இல்ல, இஃப் காட் எக்ஸிஸ்ட் ஹி இஸ் நாட் ஆல் பவர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆஸ் எ ஹியூமனா என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா ஏஐ கிட்ட கேட்டு பார்ப்போமா? ஏஐ கிட்ட கேட்டு பாருங்க. இந்த ஏஐ வந்து நிறைய சொல்லியிருக்கு. இல்லை ஸ்பெசிஃபிக்கா என்ன பிலீவர்ஸ் என்ன நம்புறாங்கன்னு சொல்லுதுன்னா, காட் வந்து ஹியூமன்ஸ்க்கு வந்து ஃப்ரீயா யோசிக்கிறதுக்கான இது கொடுத்துருக்காங்களாமா.
அதை அவர் வந்து இப்போ அவர் நினைச்ச ஈவில் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டா ஹியூமனுக்கு வந்து ஃப்ரீடம் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இந்த பேரடாக்ஸ்லயும் அதிலே போட்டிருப்பாங்க, இஃப் வந்து ஃப்ரீ வில்லையும் கொடுத்து ஈவில் மட்டும் இல்லாம ஃப்ரீ வில் மட்டும் கொடுக்க முடியும்ல, இஃப் காட் இஸ் ஆல் பவர்ஃபுல் அப்படின்னா, அப்படி பண்ண முடியலன்னா காட் இஸ் நாட் ஆல் பவர். இந்த இது எல்லாத்தையுமே போட்டு அந்த பேரடாக்ஸ்ல போட்டிருப்பாங்க. அடுத்த பாயிண்ட் என்ன போட்டிருக்காங்கன்னா, கஷ்டப்பட்டாதான் உங்களுக்கு வந்து கரேஜும் அந்த தைரியம் எல்லாம் கிடைக்கும், சும்மா எல்லாமே ஈஸியா கிடைச்சிட்டா அது கிடைக்காது, தட் மேக்ஸ் பீப்புள் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏயும் அதே தான் சொல்லுது. பிலீவர்ஸ் இது சொல்றாங்க, ஸ்கெப்டிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, பவர்ஃபுல்லா இருந்ததுன்னா அப்ப எல்லாமே இருக்கு அப்படின்னா ஈவில் வந்து இருக்கவே கூடாது. சின்ஸ் ஈவில் இருக்குன்னா மேபி காட் வந்து ஆல் பவர்ஃபுல் இல்ல காடே எக்ஸிஸ்ட் இல்ல. இது இந்த மாதிரி தான் இதுல வந்து நிறைய இதுவும் சொல்லுவாங்க, பேரடாக்ஸ் தான் அது. இப்போ வந்து ஒரு கடவுள் இருக்காங்க அப்படின்னா கடவுள்னால வந்து ஒரு இம்மூவபிளான ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கறது. அதாவது இம்மூவபிள் ஆப்ஜெக்ட்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து நகரவே கூடாது, அதான் இம்மூவபிள் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியுமா, அப்படி கிரியேட் பண்ணா கடவுள்னால வந்து அந்த ஆப்ஜெக்ட்டை நகர்த்த முடியுமா, கடவுள்னால வந்து அதை நகர்த்த முடிஞ்சிச்சுன்னா கடவுள் வந்து அவ்வளவு பவர்ஃபுல் கிடையாது, ஏன்னா அவர் வந்து இம்மூவபிளான ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணல. அப்படி நகர்த்த முடியலனா கடவுள் அவ்வளவு பவர்ஃபுல் கிடையாது, ஒரு இம்மூவபிளான ஆப்ஜெக்ட்டவே அவர்னால மூவ் பண்ண முடியல. என்ன அதுலயே நம்மளோட நம்பிக்கை தான். இப்போ சில பேருக்கு வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்டா இருப்பாங்க, ரொம்ப தைரியமா இருப்பாங்க வேர்ல்டுல, அவங்கள வந்து யாரும் பார்த்துக்க தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இருப்பாங்க, அவங்களுக்கு கடவுள் தேவை இருக்காது. இப்போ என்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் லைஃப் வந்து கொஞ்சம் அவ்வளோ ஈஸியா இருக்காது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கே தெரியாம மேல இருந்து யாரோ ஒருத்தவங்க நம்மளை பாத்துக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு தைரியம் கொடுக்கும். பட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல எல்லாமே இருக்குன்றதுக்காக கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் அவ்வளோ காசு பணம் இருக்கப்பயும் அவ்வளவையும் கொண்டு போய் கோயில்ல கொடுக்குறாங்க, ஏன்னா அவங்களுக்கு அந்த பிலீஃப் இருக்கிறனால. சில பேர் அதை கடவுளா நம்புறாங்க, சில பேர் வந்து அதை மேனிஃபெஸ்டேஷனா நினைச்சுக்கிறாங்க, சில பேர் கூடவே கடவுள் இருக்கிற மாதிரியும் ஃபீல் பண்ணிக்கிறாங்க, டெய்லியும் பேசுறாங்க, அந்த மாதிரிலாம் பண்றாங்க. ஸோ எல்லாமே அவங்களோட நம்பிக்கையை பொறுத்து தான். இதை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்குறேன்.